இன்னைக்கு பார்க்க போற கதைதான் சார்லி. இந்த கதையை உருவாக்கிறதுதான் ஸ்டோரி தமிழ் ராக்ஸ்டார்ஸ். ஒரு நாள் நம்ம ஹீரோ டிரோனோட ஃபேமிலி ஒரு பெரிய அரண்மனையை சொந்தமா வாங்குறாங்க. அந்த புது வீட்டுக்கு டிரோனோட மச்சான் நுவான் கிரித்திக் அவங்க கூடவே தங்குறதுக்காக வர்றான். ஆரம்பத்துல எல்லாம் ஜாலியாத்தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு 2 மாசம் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ சில மர்மமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி டிரோனுக்கு தோண ஆரம்பிக்குது. அப்படி ஒரு நாள் நைட்டு டிரோனோட அம்மாவுக்கு தாகம் எடுத்திருக்குன்னு தண்ணி குடிக்க சமையலறை பக்கம் போறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு அவங்க பின்னாடி திரும்பும்போது அங்கே ஏதோ ஒன்ன பாக்குறாங்க. அவ்ளோதான். அந்த அதிர்ச்சியிலையும் பயத்துலையும் அப்படியே உறைஞ்சு போய் காலையில வரைக்கும் ஒரே இடத்துல அசையாம நின்னுடுறாங்க. காலையில எந்திரிச்சு வந்த டிரோன் அவங்க அம்மாவை பார்த்துட்டு பதறிப்போய் தட்டி எழுப்புறான். அப்போ அவங்க அம்மா பயத்துல போயிடுச்சா 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 அப்படின்னு உளற ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட டிரோன், என்னம்மா, ஏன் இப்படி விசித்திரமா கதைக்கிறீங்க, பேசுறீங்க அப்படின்னு கேக்குறான். சத்தம் கேட்டு அங்கே வந்து நுவான்கிரி, ஏன் என்னவாம் மச்சான், ஏன் இப்படி திடுக்கிட்டு போய் நிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறான். டிரோன் அவங்க அம்மாவை அமைதிப்படுத்த, அதான் அம்மா, ஏன் இப்படி திடுக்கிட்டு நிக்கிறீங்க, வாங்கோ வந்து தண்ணிய முதல்ல குடியுங்கோ, பிறகு கதைப்போம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்களோ, ஐயோ ஆள விடுடா சாமி, எனக்கு தண்ணியும் வேணாம் ஒண்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. தன் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு டிரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் தனக்குத்தானே குழப்பத்தோட பேசிக்கிட்டே அந்த அரண்மனையோட ஒரு ரூம்குள்ள போறான். ஆக்சுவலா அவங்க இந்த வீட்டை வாங்கும்போது அந்த ஓனர் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார். தெற்கு பக்கமா இருக்கிற அறைக்குள் மட்டும் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா நம்ம டிரோன் இப்போ போயிருக்கிறது அதே தடை செய்யப்பட்ட ரூமுக்குள்ளதான். அவன் உள்ள போய் கொஞ்ச நேரத்துலயே அவனுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு பயங்கரமான இரத்தக் காட்டேரி வந்து நிக்குது. அதை பார்த்த டிரோன் சற்றும் பயப்படாம, யாரு நீ, ஏன் முகம் முழுக்க இரத்தமாயிருக்கு, எங்கேயாவது விழுந்தியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பேய் கெத்தா, நான் தாண்டா இரத்தக் காட்டேரி அப்படின்னு மிரட்டது. டிரோன் அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே, போப்பா, உன் புழுகு மூட்டையெல்லாம் போதும், கிளம்பு அப்படின்னு சொல்றான். கோபமடைஞ்ச இரத்தக் காட்டேரி, நீ ஏன் இங்க வந்தாய், உன்னை இப்போ நான் சாப்பிடப் போறேன் அப்படின்னு பாயுது. டிரோன் உடனே, நில்லு நில்லு நில்லு, நான் இங்க தங்கம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதை எடுக்கத்தான் வந்தேன். அது சரி, உன்னோட பெயர் என்ன அப்படின்னு கேக்குறான். தங்கம்ங்குற வார்த்தையை கேட்டதும் வாயை பொளந்த இரத்தக் காட்டேரி, என்ன தங்கமா, எங்க இருக்குன்னு சொல்லு, என் பெயர் சார்லி, புரியுதா அப்படின்னு கேக்குது. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே நுவான் கிரித்திக் மெதுவா அந்த அறைக்குள்ள வர்றான். அங்கே நின்ன பேயை பார்த்த அவன், யாரு டிரோன் ஆறுபா இது, மண்டையில முடியும் இல்லை, முகத்துல வெற்றிலையை சப்பி போட்டு துப்பி வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு பயங்கரமா நக்கல் பண்ணுறான். இதனால அவமானமடைஞ்ச இரத்தக் காட்டேரி, ஏ ஏ ஏ அப்படின்னு கத்துது. டிரோன் குறுக்கே புகுந்து, அவன் என் மச்சான் தான், சும்மா இருங்கோ அப்படின்னு பேய்கிட்ட சொல்றான். நுவான்கிரி விடாம, சும்மா இருடா, உனக்கும் கத்தத் தெரியுமா அப்படின்னு கேட்டு, ஆ ஆ அப்படின்னு பேயை பார்த்து கிண்டல் பண்ணுறான். நிலைமை கைமீறி போறதைக் கண்ட டிரோன், பைத்தியமே, ஒழுங்கா வெளிய வாடா அப்படின்னு மச்சானை கூப்பிடுறான். நுவான்கிரி, என்னடா அப்படின்னு கேட்க, டிரோன் ரகசியமா, அது ஒரு நிஜ இரத்தக் காட்டேரிடா, எனக்கு தெரியும், அது ஒரு தங்க வேட்டை பைத்தியம்னு, அதை தங்கத்தைச் சொல்லித்தான் இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு பிளான் சொல்றான். உடனே நுவான்கிரி, இப்ப சொல்லுடா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறான். டிரோன், நீ தங்கம் அந்த குகைக்குள்ள இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். உடனே நுவான்கிரி அந்த பேயை பார்த்து, தங்கம் அந்த குகைக்குள்ள இருக்கு, போய் எடு
அப்படின்னு சத்தமா கத்துறான் அந்த சார்லி. அந்த குகைக்குள்ள வேகமா போனா பிறகு அந்த குகைண்ட கதவ மூடுறாங்க. அவ்வளோதான், அடுத்த கதையில பாப்போம். பாய்.